பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் பெருமை அடைகிறேன். ஒரு சின்ன திருப்பாடலை பற்றி இப்போ வாசிப்போம். நம்ம ஆண்டவரே, நான் குற்றமற்றவன் என்பதை அறிவியும், ஏனெனில் என் நடத்தை நேர்மையானது. நான் ஆண்டவரையே நம்பினேன், நான் தடுமாறவில்லை. ஆண்டவரே, என்னை சோதித்து ஆராய்ந்து பாரும், என் மனதை உள்ளதை புடமிட்டு பாரும், ஏனெனில் உமது பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. உமக்கு உண்மையாகவே நான் நடந்து வருகிறேன். இது திருப்பாடல் 26. ஆண்டவரே, நான் குற்றமற்றவன் என்பதை அறியும் அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருக்கு. நம்ம குற்றம் உள்ளவர்கள் தான். ஏனென்றால் ஆதியிலிருந்து ஆதாம் ஏவாளின் பாவத்தை மன்னித்த கடவுள் நம்மையும் மன்னிக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆதாம் ஏவாளுக்கு படைத்த கடவுள் இந்த மரத்தின் கனியை உண்ணாதீர்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த எந்த மரத்தை அவங்க சுட்டி காட்டினாரோ அந்த மரத்தில் தானும் சாப்பிட்டு தன் கணவருக்கும் கொடுத்து பாவத்தை சம்பாரிச்சுக்கிட்டாங்க. முதல் பெண் ஏவாள். அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல. உடனே நான் கடவுளே, நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக கடவுள் மன்னிச்சிருப்பார். ஆனால் அவங்க நினைக்கல. நாங்கள் ஏன்னா என்ன கணவன்கிட்ட கேட்டோன்னே கணவன் என்ன சொன்னான்? என் மனைவி ஏவாள் கொடுத்தான்னு. ஏவாள் என்ன சொன்னா? பாம்பு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ தன்னுடைய குற்றத்தை அவங்க ஒத்துக்கலை. ஆனால் இதில் தாவீது ராஜா அழகாக நான் குற்றமற்றவன் என்பதை அறியும் ஆண்டவரே நீர் அறிவீர்னு சொல்கிறார். ஆனால் குற்றம் உள்ள மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் காலை விழித்தது முதல் இரவு படுக்கும் நேரம் வரை குற்றம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நாம் குற்றத்தை உணராதவர்களாய் இருக்கிறோம். நாம் உணர்ந்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக நாம் கடவுளின் பிள்ளையாகி விடுவோம். ஆனால் கடவுளின் பிள்ளையாக நாம் ஆக வேண்டும் என்பதற்கு நாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கேட்டுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே ஒரு நிமிஷம் கண்ணை முடித்த உடனே கடவுள்கிட்ட, கடவுளே, நான் இன்னைக்கு பூரா தவறு செய்யாமல் இருக்கணும், என்னுடைய தவறுகளை நீங்கள் நான் செய்யும் போது எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்க. ஒவ்வொரு நாள் பொழுதும் நாம் தூங்கி விழிப்பது போல தான் நம்ம விழிக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாள் பொழுதுமே புதிய வாழ்வை, புதிய நாளாக தான் கடவுள் நமக்கு கொடுக்குறார். ஆதாமின் பாவத்தை மன்னித்து கடவுள் நமக்கு உலகத்துக்கு தன்னுடைய மகனையே அனுப்புகிறார். எப்படி? எருசலேம் மக்களை அழைச்சிக்கிட்டு போய் அந்த ஒரு இஸ்ராயல் மக்களை அழைச்சிக்கிட்டு போய் ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்கள 40 ஆண்டுகள் அவர்களுக்கு இரவும் பகலும் உணவளித்து அழைச்சிட்டு போகிறார். இப்படிப்பட்ட இஸ்ரேலர் என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சாங்க. அவங்க பெரிய பாவம் செஞ்சாங்க. ஒவ்வொரு நாளும் கேளிக்கைகள், கூத்து, அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு அந்த வழி நடத்திட்டு போன மோயிசன்ட்டு எனக்கு காடையை கொடு, எனக்கு கறியை கொடு, கறி திங்கிற வெறி, அந்த வெறி இன்றைக்கும் இருக்கும் மனிதர்களாகிய நம்மிடம். நிச்சயமாக நமது வாயில் எந்த நேரம் பார்த்தாலும் நல்ல தினம் ஒரு புளிக்குழம்பு வச்சு ஊற்றிட்டுருங்க, நிச்சயமாக கேட்க மாட்டாங்க. வாயெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் நிச்சயமாக இன்றைக்கி கறி திங்கணும். அன்று இஸ்ரேலிடம் உள்ள அந்த பழக்கமானது இன்றும் நம் கணவர்கள், நம் பிள்ளைகள், நம் பேரப்பிள்ளைகள் வரை அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உடனே அவருக்கு கடவுள்கிட்ட கேட்டார் மோசே கடவுளின் மனிதனாக இருந்ததினால் கடவுளிடம் கேட்டார். காலையில் இந்த இஸ்ரேல் மக்கள் வெளியில் வந்து பார்க்கறதுக்குள்ளே கூடாரம் நிறைய காடைகள் குவிந்தது. அடித்து சுட்டு பிச்சு தின்னாங்க. அதே போல் இன்றும் நாம் வெறியர்கள், ஒரு நாக்குக்கு அடிமையாக இருக்கோம். எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அடிமையாக தான் இருக்கோம். நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்திரிச்ச உடனே, எங்கள் காலத்துலலாம் டிவி, மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி காலையில் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுது? காலையில் எழும்பினோடனே ரிமோட்டை ஆன் பண்ணிட்டு தான் எழும்புது. அதுக்கு பெற்றோர்கள் நம்ம எல்லாரும் நிச்சயம் உடன்படுறோம். பெற்றோர்களும் அப்படி இருக்கோம். இந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே நீ ஒரு வாய் வச்சுக்க, நான் ஸ்கூலுக்கு பஸ் வந்துடும், கார் வந்துடும், நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம ஒவ்வொன்றா செய்யும்போது நிச்சயம் குற்றம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த குற்றம் எப்படி போயிட்டுருக்குன்னா பெரிய பாரமாக போய் அந்த பாரத்தில் இருந்து நம்ம விடுபட முடியாத அளவுக்கு சாவான பாவம் செய்யும் அளவுக்கு அழைத்து செல்லுது. நான் அந்த சாவான பாவம்னா பிள்ளைங்கக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன், சாவான பாவம்னா நாம் அறிந்து தெரிந்து நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுமே பாவம்தான். அந்த பாவத்தை எல்லாம் மீட்க தான் இயேசு சிலுவையில் சுமந்து சிலுவையில் பலியானார். அந்த நாளை தான் பெரிய வெள்ளிக்கிழமை ஆகிய இந்த வாரத்தில் நம்ம கொண்டாட போகிறோம். அந்த பெரிய வெள்ளிக்கிழமை என்று ஒரு உன்னதத்தின் திருநாள். ஏன்னா கடவுள் தன்னையே உலகிற்கு தந்து
தன்னை வந்து முழுமையாக கையளித்து கடவுள்கிட்ட கையளித்து நமக்கு மீட்பு தந்தார். இப்போ ஆதாம் செய்த முதல் பாவத்தின் மரம் இன்று மீட்பின் சின்னமானது சிலுவை. சிலுவையும் மரம் தான். ஆதாம் பாவம் செய்ததும் அந்த மரத்தினால்தான். ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பார்க்கணும். அதே போல் இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாக அவர் கூறியிருக்காரு, நான் குற்றமற்றவன் என்பதை நீர் அறியும் என்று. அவர் குற்றமற்றதை அறிவார் அவர் கடவுள். ஏன்னா தாவீது மன்னன் செய்த தவிர கடவுள் அறிந்திருக்கார். அதே போல் நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறையும் கடவுள் நிச்சயமாக பார்த்துட்ருக்கார். இந்த இடத்துல நின்று பேசிட்டு நான் தவறான ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னாலும் அதையும் கடவுள் பார்த்துட்ருக்கார். எனக்கும் உங்களுக்கும் இடையே நிச்சயமாக கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத நம்பணும், நம்ம விசுவசிக்கணும். அப்படிங்கும் பொழுது கடவுள் நிச்சயம் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஏனெனில் உமது பேரன்பு என்னை சூழ்ந்திருக்கும். ஆண்டவருடைய பேரன்பு அளவிட முடியாதது. அன்பு கணவன் மனைவிக்குள்ள அன்பு, பிள்ளை பெற்றோருக்கிடையே அன்பு, இப்படி அன்பு பலவிதம். அன்பு என்பது 3 எழுத்து, பாசம் என்பது 3 எழுத்து, ஆணி என்பது 2 எழுத்து. ஆணிக்கும் அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அன்பு செலுத்துகிற எந்த தாயும் ஆணியை சொருவ மாட்டான். ஆனால் அன்பையே சுமந்து கொண்ட அந்த தெய்வமான இயேசு கிறிஸ்து ஆணிகளுக்கு பலியானார். அதை தாய் மரியாள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கவலைகள், கஷ்டங்கள், தொல்லைகள், வியாதிகள், வருத்தங்கள் எல்லாம் அந்த தாய்க்கு உண்டு. ஆனால் அந்த தாய் தன் மகனை சிலுவையில் சுமந்து கொண்டு போன போது பின்னாடியே போனாங்க. என்னத்தை போனாங்க? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓடி ஓடி இயேசுவை பிடித்த அதே பாதங்களில் சிலுவையை சுமந்துக்கிட்டு போகிறார் இயேசு. அப்போ சிலுவையை சுமந்துக்கிட்டு போகும்போது இந்த தாய் பின்னாடி போகிறாங்க. வீரத்தாய், தெய்வத்தாய், என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த தாய்க்கு. அந்த தாய்க்கு ஈடு எதுவுமே கிடையாது. நாமும் பிள்ளைகளை தாய் மரியாளோடு இணைந்து ஜெபிக்க பழகும். இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த திருப்பாடல்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பாடல்களை வாசிங்க. திருப்பாடல்களை வாசித்து அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து 23ஆவது திருப்பாடலை ஒவ்வொரு பிள்ளைக்கும் சொல்லி கொடுங்க. மனனமாக அந்த பிள்ளைங்க பண்ணுற அளவுக்கு அதுங்களுக்கு ஒவ்வொரு வசனம் சொல்லி கொடுங்க. பெரியவங்களுக்கும், பெரிய பிள்ளைங்க நம்ம சொல் பேச்சு கேட்காத பெரிய பிள்ளைங்களும் நம்ம உலகத்தில் உண்டு. அந்த பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுங்க. பெற்றோராகிய நாம் வந்து ஒரு தாய் அப்படின்ற நிலையில் நான் சொல்கிறேன். நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கும்போது ஒவ்வொரு வேதத்தை வாசிக்கணும். ஒவ்வொரு வசனம், ஒரு வசனம் மாவது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. என்னை ஆண்டவர் எந்த நேரமும் விட்டு விலகாமல் காத்து அரண் சூழ் மாளிகையாக நம்மை காத்து வருகிறார் என்ற நம்பிக்கை நம் உள்ளத்தில் இழக்க வேண்டும். சுற்றி பார்த்தோன்னா, நம்ம உலகத்தை சுற்றி பார்த்தோன்னா நிறைய கேளிக்கைகள், கூத்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே நம்ம எதற்கு அடிமையாகக்கூடாது. எந்த நேரமும் நம்ம கடவுளை வந்து ஒரு நிமிட நேரமாவது கடவுளை அப்பா என்று அழைத்து, அப்பா கிட்ட நிச்சயமாக ஒரு வரத்தை நம்ம கேட்டோன்னா கடவுள் கொடுக்காமல் இருந்ததில்லை. நிச்சயமாக நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்விலும் நிறைய அதிசயங்கள், ஒவ்வொரு நாளும் நம்ம அதிசயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரசன்னம், கடவுளுடைய பிரசன்னம் நம்மை அரண்சூழ். இந்த திருப்பாடல் 26 போல நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நம்ம கடவுள்கிட்ட வரங்களை நம்ம கேட்கும்போது நிச்சயமாக கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று நம்புகிறேன். வணக்கம், நன்றி.